கண்ணில் என்ன கார்காலம். சங்கு சக்கரம் திருநாமம். பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? அது எனக்கு தெரியாதா? சென்னையில் எங்கே இருக்கு? நீ இருக்கிற இடத்துல கால் வந்துட்டு வாப்பா. இங்கேருந்து போனேன் குதிரையில், மேலே சங்கு சக்கரம் திருநாமம் தெரிந்தது. என்னடா இவன் இடத்துல இதெல்லாம் இருக்கான்னு கேட்டுருவோமேனு நினச்சேன். அதான் வா. உன் மனைவி எங்கே இருக்கிறா? சரி, இப்போ என்ன செய்யணும் உனக்கு? நிறைய கடன் இருக்கு. அப்படியா? பக்கத்தில் வா. என்ன லக்கணம் நீங்கள்? விருச்சிக லக்கணத்துக்கு 2 பொண்டாட்டிக்காரனாக இருப்பார் உங்கள் தாத்தன். உண்மை தானே? என்ன என்னடா கால் வந்துட்டு வா. நீ நீயும் கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பிள்ளைய காதல் வச்சுருப்ப, அது நடக்காமல் போயிருக்குமே. சரி இருக்கு, போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான், சரிண்ணா? 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கவன் அடுத்தவனுக்கு உதவி செஞ்சே ஓஞ்சி போயிடுவான். நீ அப்படி உதவி செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கும், ஆனால் அன்றைக்கி நீ நல்லா இல்லையடா மகனே. அதனால் இப்போ திருமால் உன் மீது கருணை கொண்டு குபேரனுக்கு நிகராக குசேரனுக்கு செல்வத்தை கொடுத்தது போல உனக்கு படிகளுக்கும்படி மேலே இருந்து கட்டளை. கால் ஒன்று வா, வெற்றி மாலை கொடு. ஏன் கவலைப்படுற? லக்கணத்துக்கு 2ஆம் இடம் சனி பகவான். எங்கே இருக்கிறார் சனீஸ்வரர்? 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜோதிடம் உனக்கு சரியாக தொழில் ஓடாமல் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். நிறைய பொதுமக்கள் உன்னை நாடி வர வைக்கிறேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி என்னையவே பிரார்த்தனை செய். சரி பகவானே, இந்தாப்பா, உன் கடன்கள்லாம் தீரும் அளவிற்கு உனக்கு பணம் கிடைக்கும். சனி பகவானை துதித்து என்னையும் துதிபாட உனக்கு தொழிலும் உயரும், புதிய வருமானமும் பெருகும். வெற்றி அடைவாயப்பா. எல்லா மக்களும் போய் அங்கே உட்காருங்க. அடுத்து உங்களை கூப்பிடுறேன் கூப்பிடுருவேன், கவலைப்படாமல் இருங்க. கர்பசாமிக்கு ஒரு கிளாஸ் வெண்ணி, கர்பசாமிக்கு வெண்ணி. மச்சான் வெண்ணி கொடுங்க மச்சான். நாளைக்கு பார்க்குறேன்.